நீ ஆனா மைக் கத்துக்கின்னு வந்துடுற தேட்டருக்கே வந்துருவியா நீ மைக் கத்துக்கினேன் யாருடைய படத்துக்கு தெரியுமா யோகி பாபு அண்ணன் போட்டு கப்பல்லே விட்டு வாவடிச்சு திரும்புறனாத்த ஏதோ ஒரு சம்திங் சொல்லுவாங்கல்ல ஆதி காலத்துல இருந்து அதே மாதிரி கப்பல்லே வச்சு சதற விட்டுருக்காரு சூற விட்டுருக்காருன்னு சொல்லலாம். செம்மையா இருக்குது படத்தை பார்த்தேன். சரியான சம்பவம், நல்லா என்ஜாய் பண்ணி படம் பார்க்கலாம். ஆனா ஒரு மைனஸ் மார்க்கு சிலது இருக்கு சிலது இல்லை. ஓகேங்களா, நாங்கள் எதிர்பார்த்து உள்ள போனோம், செம்மையா கொடுத்துருக்காரு. ஓகேங்களா, கலெக்ஷனு. ஆனா பெரிய பெரிய படத்து கூட வந்து இப்ப இறங்கி நீங்க சம்பவம் பண்ணிருக்கீங்க. அந்த சம்பவத்துல என்ன சொல்லியிருக்கீங்க கதைன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கப்பலுக்குள்ளேயே நடக்கிற ஒரு மேட்ரு தான். ஒரு வெள்ளைகளுக்கு குண்டு போட்டு தமிழர்களை சாவடிக்கும் போது அந்த தமிழக மக்களை வந்து வெளியூர்ல வந்து ஜெயிலில் போட்டு அடிச்சு வச்சிடுறாங்க. அங்கேருந்து அவங்க தமிழை வந்து தம்பியை காப்பாற்றுறது எப்படி கொண்டு வரணும், அவங்க சாவடிச்சிருவாங்களா இல்லையான்னு சொல்றது ஒரு போட்லேயே கதை சொல்லியிருக்காரு. காப்பாற்றினாங்களா இல்லையா, அவங்களுக்குள்ள போட்டிங்குள்ளேயே வந்து MS பாஸ்கர் நடிச்சிருக்காரு அண்ணன். ஆனா உங்களுக்கு எந்த கேரக்டர் கொடுத்தாலும் வாரி சாப்பிட்டு போயிருங்களா. அதுக்குள்ள மதுமிதா அவங்க வேற அவங்க உதயநட நடிச்சிருப்பாங்க. ரொம்ப நாள் சென்று கேப் விட்டு தான் இப்போ இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. செம்ம கீப்பப்பு. அவங்க நடிப்பு சொல்ல தேவையில்ல. ஒவ்வொரு சின்ன சின்ன சீன் சின்ன சின்ன கேரக்டர் கொடுத்துருந்தாலும் எல்லா ஆர்டிஸ்டும் சரி பக்காவாக பண்ணியிருக்கீங்க, பக்காவாக செதுக்கியிருக்காங்க. செம்மையா இருக்கு மூவி. எனக்கும் வந்து இந்த மூவில வந்து என்னென்ன எதிர்பார்த்து வந்தேன்னா, காமெடி சப்ஜெக்ட் தான் நடிச்சிருப்பாரு. ஒரு ஜாலியான ஒரு மூவ்மெண்ட் தான் இருக்கும் அந்த படத்தில் உட்காந்தேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வந்து எனக்கு பார்த்தீங்களா உள்ள கத்தி தொண்டெல்லாம் தண்ணியெல்லாம் வச்சு போச்சு. 10 ரூபா வாட்டர் பாக்கெட் கூட கொடுக்க மாட்டாங்க உள்ள. அதுமாரி செம்ம எஃபெக்ட் இருந்தது. உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் தான் ரொம்ப லைட்டாக எனக்கு போரிங்காக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம சொல்ல தரமான சம்பவம். என்னன்னா தனுஷ் அண்ணா படத்தை வந்து நிறைய பேர் வந்து கம்பேர் பண்ணி பேசுறீங்க யோகி பாபு கூட. தேவையே கிடையாது. அவர் வேற இவர் வேற. ஓகேங்களா, அந்த படம் வேற இந்த படம் வேற, கதை வேற. தேவையே கிடையாது. அவருடைய ஹீரோ அவரு ஒரு ஹீரோ தான். ஏன்னா இவருக்கு ஹீரோக்குன்னு ஒரு சின்ன கேரக்டர் கொடுத்தாங்கன்னா அந்த ஹீரோவை அழகாக நடிச்சிருப்பிக்கிறாரு. கம்பேர் பண்ணி பேசாதீங்க யார் இருந்தாலும். அவங்களுடைய கேரக்டர் பக்கா கொடுத்துருக்காங்க. நீங்க குறை சொல்றதுன்னா 1000 பேர் கொலை சொல்லலாம் ஒரு படத்தை பத்தி. ஆனா எடுக்கிறோம்னு நடிக்கிட்டு இருந்தோம் குத்துதும் கொலை தான் நடிச்சிட்டு இருப்பானுங்க. ஓகேவா, சிம்பிளா வாழைப்பழம் உரிச்சி வாயில வைக்கிற மாதிரி தான் படத்துல. ஓகேவா, அழகா சொல்லிட்டு போயிருக்காங்க. நீங்க தப்பாவே எந்த ஒரு ஹீரோவும் வந்து தப்பாவே கணக்கு பண்ணாதீங்க, தப்பாவே பேசாதீங்க. செம்மையா இருக்கு கதை. யோகி பாபுனா இன்னும் நிறைய படம் நடிக்கணும், நிறைய படம் இட்டு கொடுக்கணும். எங்களை மாதிரி மக்களை வந்து சந்தோஷமா ஹாப்பியா வச்சுக்கணும். தேங்க்யூண்ணா. படத்தை வந்து மிஸ் பண்ணாம தியேட்டர்ல வந்து பாருங்க. நிறைய பேர் வந்து ஜிபேல அது இதுன்னு நிறைய பேர் நெட்ல படம் பார்த்துட்டு அவங்க வந்து வேஸ்ட் பண்றாதீங்க. நல்ல ஸ்டோரியே வேஸ்ட் பண்றாதீங்க. அதை தான் என்னால சொல்ல முடியும். தேங்க்யூ பாய்.